இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஃபைன் டைம்ஸ் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது அன்பே டயானா படத்தின் திரை விமர்சனம். அன்பே டயானா படத்தில் பாரி இளவழகன் கதாநாயகன் நடித்திருக்கிறார். ரம்யா ரங்கநாதன், சேத்தன், ரோஜா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பரத் சங்கர் இசையமைத்திருக்கிறார். கதாநாயகன் நடித்த பாரி இளவழகன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். யுவராஜ் கணேசன், சத்யா கரிகாலன், இரா சரவணன் ஆகியோர் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். ஆங்கிலோ இந்திய பெண் ரம்யா ரங்கநாதன் பாரி இளவழகன் ரோஜாவுக்கும் சேத்தனுக்கும் பிறந்தவர். பெரம்பூரில் வசிக்கிறாங்க. ரோஜாவுக்கு ஜாதி பற்று அதிகம். என்ன காரணம்னா, கணவன் குடிகாரனாக இருக்கிறார். ரயில்வேயில் வேலை செஞ்ச போதிலும் எப்போ பார்த்தாலும் நண்பர்களுக்கு செலவு பண்ணி வீட்டை கவனிக்காமல் இருந்திருக்கிறாரு. இதன் காரணமாக ரோஜா இட்லிக்கு மாவு விற்று அந்த வீட்டை கட்டியிருக்கிறார். ஆனால் எப்போதும் ரோஜா அந்த படத்தில் ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக இருக்கிறார். ரோஜாவுக்கு 2 மகன்கள், ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி வாழாவட்டியாக வீட்டில் இருப்பாள். ஏன்னா அவளுக்கு ஒரு பெண்ணு குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை இருக்கும். அதனால் அவள் புருஷன் அவளை விட்டுருவான். ஆனால் இன்னொரு பையன் அவங்க சொந்த ஜாதியிலே காதலிப்பான். எப்போவுமே கொஞ்சம் சாதி பற்று உள்ளவராக காட்டியிருக்கிறார் ரோஜா. இவங்க காதலிக்கும்போது இந்த காதலுக்கு ரோஜாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சேத்தன் துணை நிற்கிறார். டேய், நானும் உங்கள் அம்மா காலில் விழுந்து தான் காலேஜ் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ தெலுங்கச்சி, நான் பெரம்பூரில் பிறந்த தமிழன்னு சொல்லுவார். அதனால் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. முதல்ல 2 பேரும் ரம்யா ரங்கநாதனும் பாரி இளவழகனும் அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. அதாவது அவள் ஏசப்பாவை ரொம்ப நம்புவா, இவன் ஆன்மீகவாதி, கோயிலுக்கு போவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய அம்மாவை மயக்குவதற்கு பல சேஷ்டைகளை சொல்லிக் கொடுப்பார், சில வேலைகளை சொல்லிக் கொடுப்பார் பாரி இளவழகன். சுடிதார் கட்டிட்டு வா, சுடிதார் வா, கோயிலுக்கு வா, எங்கள் அம்மா காலில் விழு, அவங்க சம்மதிச்சிருவாங்க அப்படிம்பா. இவனும் பாரி இளவழகன் ரம்யா ரங்கநாதனோட சேர்ந்து சர்ச்சுக்கு போவார், ஏசப்பாவை பண்ணுவார். ஆக 2 பேரும் அடிக்கடி பிரிஞ்சிருவாங்க, அப்புறம் சேருவாங்க. சில யதார்த்தமான காட்சிகளை மீறி செயற்கையான ட்ராமாத்தனம் உள்ள நிறைய வருது. கிளைமேக்ஸ்லேயும் நிறைய ட்ராமாத்தனம் உள்ள வருது. எப்படியோ படம் சுபமாக முடிகிறது. பாரி இளவழகன் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அதாவது எப்படின்னா, அம்மாக்கிட்ட காதலை சொல்ல முடியாமல் திணறியிருக்கார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த காலத்து பசங்கள்லாம் அம்மாக்கிட்ட தங்களுடைய காதலை சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டே இருக்காங்க. அது அதனால தான் நானும் உங்கள்கிட்ட காதலை சொல்ல முடியாமல் திணறேன் அப்படிங்கிறத சொல்லும்போது அவருடைய நடிப்பு சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் கிளைமேக்ஸில் அவர் பேசுகிற இங்கிலீஷை பார்த்த உடனே சேட்டன், டேய் நீ இவ்வளோ அறிவாளியாடான்னு சொல்லும்போது கும்பீர் சிரிப்பு வருகிறது. பாரி இளவழகன் அவருடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக கதையோடு ஒட்டி இருந்தால் இன்னும் நேச்சராக போய் நம்மளை தைச்சிருக்கோம். நிறைய காட்சிகள் செயற்கைத்தனமாகவும் நாடகத்தனமாகவும் இருப்பதால் கொஞ்சம் ஒட்ட மறுக்குது, கொஞ்சம் விலை இனிக்குது படம், அவ்வளோதான். ரம்யா ரங்கநாதன் அந்த சுருட்ட முடி, ஆள் குள்ளம், செக்கச்செவேல்னு தோற்றம், துருதுருவென்ற பார்வை, நல்ல நடிப்பு. ரம்யா ரங்கநாதன் அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கிறார்கள், எந்தவித சந்தேகமே இல்லை. அதாவது அவருடைய நடிப்புக்கு நிறைய அடித்தளம் அமைத்து கொடுத்துருக்கிறார் இயக்குனர் பாரி இளவழகன். சில சமயங்களில் ரம்யா ரங்கநாதனுடைய நடிப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பாரி இளவழகன்
திணறி இருக்கிறதும் படத்தில் தெரியுது. இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுறது யாருன்னா சேத்தன் தான். அட்டேங்கப்பா பின்னிட்டாருங்க. அவர் தண்ணி போடாமல் இயல்பாக பேசுகிறதும், தண்ணி போட்டுட்டு பேசுகிறதும், அப்புறமா திடீர்னு அப்படியே சாஞ்சி உட்கார்ந்துருந்து மரணித்தது போல் நடிப்பதும், தொட்ட ஒன்று எழுப்ப ரொம்ப சூப்பராக. ஏண்டா நீ காதலியை கல்யாணம் பண்ணல, நீ இல்லாட தற்கொலை பண்ணணும், நான் ஏன்டா சாகணும், நான் ஏன் செத்து உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்கிற இடத்துல சேத்தன் வேறு லெவல். சேத்தன் ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய நடிப்பை மெருகூட்டி கொண்டே போகிறார். அப்புறமா நடிப்பு அரக்கன்னா சேத்தன் தான், அது சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு சீன்லையும் அவர் வர்ற சீனில் பிரமாதப்படுத்தி இருக்கிறார். ரோஜாவுடன் மோதும் கட்டங்களும் சரி, மகனுடன் பேசும்போதும் சரி, சேத்தனுடைய நடிப்பு இந்த படத்தை சேத்தனுக்காக அவரோட கண்டிப்பாக பார்க்கணும், அதான் உண்மை. அதேமாரி இந்த காமெடி நடிகனா ஒருத்தர் வர்றாரு, அந்த கன்னடத்தை பேசிக்கிட்டு ரொம்ப ஜவ்வு இழுக்கிறார். அதான் கஷ்டமாக இருக்குது. அதாவது சில கட்டங்களில் அவர் பேசுகிறது காமெடியாக இருந்தாலும் இந்த நீளமாக பேசுகிறதுனால அந்த டெம்போ இழந்து போகுது. எப்போவுமே காமெடின்னு நறுக்கு திரித்த மாதிரி பேசினா தான் நல்லாயிருக்கும். வளவளன்னு பேசக்கூடாது. அந்த காமெடின்னு வளவளன்னு பேசியிருக்கார். அதனால் படத்தோட ஒட்ட மறுக்குது. பரத் சங்கர் இசை பிரமாதம். அதாவது இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் படம் தொங்குதோ, தொய்வு ஏற்படுதோ, அப்போல்லாம் நல்ல பாட்டை போட்டு உசுப்பி விட்டுறாரு பரத் சங்கர். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பரத் சங்கர் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு, முதுகெலும்புன்னு சொல்ல வேண்டும். படத்தை பார்க்க வச்சிருக்கிறதே ஒளிப்பதிவாளரும் பரத் சங்கரும் தான். பாடல் பிரமாதமாக இருக்கிறது, ஜனரஞ்சகமாக இருக்கிறது, நம்முடைய காதுகளில் ரீங்காரம் எடுக்கிறது இசையமைப்பாளர் பரத் சங்கருடைய பாடல்கள். பாரி இளவழகன் நான் சொன்ன மாதிரி டைரக்ஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். கதையில் இயல்பான நிகழ்வுகளை கொண்டு வந்திருந்தால் இன்னும் பாராட்டியிருக்கலாம். கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்குது, அதாவது டிராமட்டிக்காக இருக்குது. அது கொஞ்சம் நம்ம மனசை கவ்வாமல் போய்விட்டது, உண்மைதான். அன்பே டயானா. டயானான்னா யார்? படத்தில் இல்லவே இல்லை, சும்மா பேச்சுக்கு டயானான்னு வச்சுருக்காரு. கதாநாயகியுடைய பேர் மேஜிக்கு. எந்த ஊர்லையா ஆங்கிலோ இந்தியன் மேஜிக்னு பேர் வைக்கிறான், அதுவும் தப்பு. ஆனால் ஒரு கேட்சிங்காக அன்பே டயானா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அன்பே டயானா ஒரு முறை பார்க்கலாம், கொஞ்சம் இடையில கொஞ்சம் தூக்கம் வருது. சேத்தனுடைய நடிப்புக்காக கண்டிப்பாக ஒரு முறை தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.